ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 வயசு பசங்களுக்கு சுடிதார் தான் தைக்க போகிறோம். இது வந்து கேன்வாஸ் இல்லாமல் நெக்கை வச்சு திருப்புற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பானெக்கு, பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் இருக்கும். பானெக்கு கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக்குக்கும் அதே போல் கரெக்டாக அளந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைக்கணும். ஓரத்தில் ஒரு மடிப்பு மட்டும், 2 மடிப்பு, ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைச்சா போதும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா கழுத்து வெட்டு பக்கத்தில் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட வச்சு அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை அடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிளாத்தில் வச்சு சுற்றி பின் பண்ணி கழுத்து வெட்டு பகுதியை நாச்சு போட்டுட்டு அந்த கழுத்தில் வந்து கரெக்டாக அந்த நாச்சில் வந்து கரெக்டாக 2 பக்கமும் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி பின் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம தையல் போட்டு வந்துடலாம். சுற்றி பின் பண்ணியாச்சு. சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக அந்த நெக்குன்றதுனால கரெக்டாக அந்த ஷேப்பில் நிறுத்தி அதுக்கப்புறம் துணி திருப்பணும், இல்லைன்னா ஷேப் கிடைக்காது. கரெக்டாக துணி நான் அடிச்சுட்டு நிறுத்தி அடிச்சுட்டு அந்த நெக்கை அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த 2 மூலையிலையும் என்ன பண்ணுறீங்க, ஷேப் பதில் அதில் வந்து நாச்சு போட்டு பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை சுற்றி என்ன பண்ணுவோம், ஓரத்தையல் போடணும். ஓரத்தையல் போட்டு ஓரத்தையல் வந்து படிமான தையல் சொல்லுவோம். இதை படிமான தையல் போட்டு ஓரமாக போட்டுட்டு சுற்றி அடிச்சுட்டு உள்ளே திருப்பின ஒரு ஓரத்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தையல் 2 போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஷேப் அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓரத்தையல் போட்டுக்கிட்டு ஓரத்தையல் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் கேன்வாஸ்லாம் எதுவுமே இல்லை, வெறும் துணி மட்டும்தான் கொடுத்து அடிச்சிருக்கோம். பேக்லேயும் அதே போல் தான் வச்சு நாச்சு போட்டு அதை கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களோட போட்டிருக்காங்க, அதை பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேண்ட்டோட வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுதான் வந்து ஃபுல் அவுட்புட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்